வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கு குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டத்திற்கும் மேற்கு மாவட்டங்களிலும் கனமழையை கொடுக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல பகுதிகளில் இன்று நள்ளிரவு முதலே கனமழை என்பது பதிவாகி வருகிறது. அதிகாலை நேரத்தில் சென்னையில் பல பகுதிகளில் பதிவான கனமழையின் காரணமாக பல பகுதிகளில் குறிப்பாக வட சென்னையுடைய பிரதான பகுதியிலான பெரம்பூர் போன்ற பகுதிகளில் இதுவரைக்கும் 8 முதல் 9 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கனமழை இன்று முழுவதுமாக நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியாக மழை இல்லாவிட்டாலும் கூட அவ்வப்போது விட்டு கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டிருந்தாலும் கூட அலுவலகம் செல்வோர் தங்களுடைய பயணத்தை இந்த மழை முன்னறிவிப்புக்கு ஏற்ற வகையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த மழையை எதிர்கொள்வதற்கான பணிகள் ஏற்கனவே தயார் நிலையில் இருப்பதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக குறுகிய நேரத்தில் பல பகுதிகளில் தொடர்ந்து அதிக கனமழை என்பது பதிவாகிறது. 3 அல்லது 4 மணி நேரத்தில் சுமார் 6 சென்டிமீட்டர் முதல் 9 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை என்பது பதிவாகி வருவதன் காரணமாக அவ்வப்போது சாலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேக்கம் என்பது இருக்கும். ஆனால் அதே நிலையில் அதனை உடனடியாக வெளியேற்றுவதற்கான பணிகளை மாநகராட்சி மேற்கொள்ளும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த நள்ளிரவு முதல் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 19 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதே நிலையில் இந்த 19 மாவட்டங்களில் இயங்கக்கூடிய பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்று ஆங்கில அரையாண்டு தேர்வு நடைபெறுவதாக இருந்தது. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட இந்த அரையாண்டு தேர்வானது இன்று நடைபெற இருந்த ஆங்கிலத்தால் அடுத்த நாளுக்கு வேறொரு நாளில் நடத்தப்படும் என்றும் அதற்கு எப்போது நடத்தப்படும் என்பது தொடர்பான முறையான அறிவிப்பு வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று நடைபெறவிருந்த பள்ளி ஆங்கிலத்தால் அரையாண்டு தேர்வு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது வேறொரு நாளில் நடத்தப்படும் என்ற தகவலும் தற்போது வெளியாகிருக்கிறது. அதே நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக 19 மாவட்டங்களுக்கு தற்போது வரைக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பள்ளிகளுக்கு விடுமுறையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் செய்தியில் லிபிகா தற்போது மற்ற மாவட்டங்களில் அதீத கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா சென்னையை தவிர்த்து? தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை மட்டுமே தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது வரை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றது. குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ வலுப்பெறும் என இதுவரை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கவில்லை. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே இலங்கை மற்றும் தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனதான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக அதி கனமழைக்கான வாய்ப்பு என்பது தமிழகத்தை பொறுத்தவரை மிக குறைவு எனதான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் தமிழகத்தை பொறுத்தவரை மிக கனமழை என்பது பல்வேறு மாவட்டங்கள்ல பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்றைய தினம் அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை ஏற்கனவே விடுத்திருந்தார்கள். அதாவது அதிகபட்சமாக மிக கனமழை என்பது 11 சென்டிமீட்டர் வரை பதிவாகக்கூடியதுதான் மிக கனமழை என்று நாம் குறிப்பிடுவோம். 12 சென்டிமீட்டருக்கு மேல் போனால் அது அதி கனமழை என்பது மிக கனமழை 12 முதல் 20 வரை மிக கனமழை என்பதான் குறிப்பிடுவோம். தற்போது வரை தமிழகத்தை பொறுத்தவரை மிக கனமழை என்பது ஒரு பகுதியில் மட்டும்தான் பதிவாகி இருக்கின்றது. மற்ற பகுதிகளில் கனமழை மட்டுமே பதிவாகி வருகின்றது. அந்த வகையில் அதி கனமழைக்கான வாய்ப்பு என்பது இன்றைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை மிக குறைவு. அதே போன்று இனி வரக்கூடிய 17ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை கனமழைக்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கின்றது. அதி கனமழை என்பது தமிழகத்திற்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் பட்சத்தில் மட்டுமே அதி கனமழை என்பதை நாம் தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். அதுவரை இந்த டெல்டா பகுதிகளாக இருக்கக்கூடிய நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், அதே போன்று புதுவை உள்ளிட்ட பகுதிகளிலும் வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அதிகமாக மிக கனமழை வரைதான் பெய்யும். அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையில் அந்த பகுதிகளிலுமே மிக கனமழை என்பது பதிவாகும். இதுவரை நேற்று இரவில் இருந்து, அதாவது தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக செங்கல்பட்டு மதுராந்தகத்துல 117.3 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றது. அதாவது ஆரஞ்சு அளவுக்கு மிக கனமழை என்பது இந்த பகுதியில் மட்டும்தான் இதுவரை பதிவாகி இருக்கின்றது. அதே போட்டு மற்ற பகுதிகளில் கனமழை மட்டுமே இதுவரை பதிவாகி வருகின்றது.
தொடர்ச்சியாக சென்னை கொளத்தூர்ல 89.7 மில்லிமீட்டரும், அயப்பாக்கத்தில் 86.4 மில்லிமீட்டரும் பதிவாகியிருக்கின்றது. அம்பத்தூரில் 82.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை மட்டுமே அதிகப்படியான மழை என்பது நேற்று இரவிலிருந்து கனமழை என்பது நகரின் பல்வேறு பகுதிகளிலேயும் பதிவாகி வருகின்றது. அதே போன்று டெல்டா பகுதிகளிலேயும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக 17ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை கனமழைக்கான வாய்ப்பு என்பது தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா. தற்போது மேலும் ஒரு அண்மை செய்தி வந்திருக்கு, அதை பார்க்கலாம். கனமழை காரணமாக வேலூரில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களுடன் இரான் செய்தியாளர் செல்வம், விவரம் என்ன? கண்டிப்பாக தேவப்பிரியன், தற்போது வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை இரவு முழுவதும் பெய்து வருகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த தேர்க்காடு பகுதியில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் நவம்பர் டிசம்பர் மாத இந்த ஆண்டிற்கான பருவத் தேர்வுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக இன்று நடைபெற உள்ள பருவத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதனை தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஜனார்த்தனம் தற்போது அறிவித்துள்ளார். இந்த தேர்வானது பின்பு எந்த தேதியில் நடைபெறும் என்பது பின்பு அறிவிக்கப்படும் என்று தற்போது பாபு ஜனார்த்தனம் அறிவித்துள்ளார். தேவப்பிரியன், கனமழை காரணமாக மாணவர்கள் தேர்வு எழுத வர முடியாத சூழ்நிலை உள்ளதால் தற்போது தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி செல்வம். சென்னையில் நள்ளிரவு முதல் பெய்து ஓய்ந்த மழை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்றும், இன்றைய நாள் முழுவதுமாக சென்னையின் பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தற்போது முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறார். விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி, இந்த கனமழை என்பது எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும்? சென்னையுடைய எந்தெந்த பகுதிகளில் அதீத கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா தேவப்பிரியன், இந்த வங்கக்கடலில் உருவாகி வலுவடைந்திருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது கரையை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் பரவலாக கனமுதல் மிக கனமழையானது கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னையில் நேற்று இரவு முதலே சாரல் மழை பெய்தாலும் ஒரு சில சமயங்கள்ல கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. அந்த வகையில் அதிகபட்சமாக சென்னையை பொறுத்தளவுக்கு கொளத்தூரில் தான் 9 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இன்றைய நாள் முழுவதுமே இதே போல் விட்டு விட்டு சாரல் மழை இருந்தாலும் ஒரு சில சமயங்கள்ல கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அந்த வகையில் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்களும் KTCC ஜோன் என சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை ஆகிய 4 பகுதிகளுக்குமே 8:30 மணியிலிருந்து இந்த கனமழை தொடரும். நேற்று இரவு பெய்த மழை போலவே இன்று காலையிலிருந்தும் அந்த மழையானது தொடரும் என்ற ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய அந்த அவுட்டர் பேண்ட் என சொல்லக்கூடிய அந்த மலை மேகங்களை உருவாக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் தற்பொழுது கரையை நோக்கி மெல்ல நகர்ந்திருக்கிறது. நிலப்பரப்பிற்கு அந்த மேக கூட்டங்களை தொடர்ந்து அனுப்பிய வண்ணமே இருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் நேற்று இரவிலிருந்தே ஒரு நல்ல மழைப்பொழிவு இருந்துச்சு தமிழ்நாட்டில். அந்த நிலை இன்றும் தொடரும், இன்று இரவு வரை அது தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை தான் தற்பொழுது நம்ம பிரதீப் ஜான் அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸ் தளத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது சென்னை மட்டுமல்ல, சென்னையிலிருந்து வட தமிழ்நாடு கடலோர மாவட்டம், தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டம், சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம் ஆகிய பகுதிகள் எல்லாத்துங்களிலுமே இதே மாதிரியான மழைப்பொழிவு இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டெல்டா மாவட்டங்களில் பெய்து ஓய்ந்திருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் தொடர்ந்து உள்ளே நகர்வதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தென் மாவட்டங்கள், தமிழ்நாடு உள் மாவட்டங்களிலும் இது போன்ற கனமழை இன்று இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன்.